أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم ما نهل والد لولده من الأدب الحسن أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய கமாலியா முஸ்லிம் ஜமாத் மன்றம் ஜாமியா மஸ்ஜிதின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த 120வது மாதாந்திர சொற்பொழிவு நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சமூகத்தின் பெரியவர்களே, முன்னிலை வகிக்கின்ற பாசத்திற்குரிய ஜமாத்தார்களே, உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பாசத்திற்குரிய ஜமாத்தார்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் அடியனின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, காலத்திற்கேற்ற ஒரு சமுதாய பணியை எந்தவிதமான இடைஞ்சலுக்கும் நெருக்கடிக்கும் தளர்ந்து விடாமல் விட்டுவிடாமல், மழையாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சமுதாயத்திற்கு நல்ல பல கருத்துக்களை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு தீராத லட்சியத்தின் அடிப்படையில் 120 மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் ஒரு மார்க்க அறிஞரை வரவழைத்து மக்களிடையே அறிவிப்பு செய்து அவர்களையும் வரவழைத்து நல்ல பல கருத்துக்களை அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த அற்புதமான பணியை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும். அதற்காக வேண்டி பாடுபடுகின்ற மரியாதைக்குரிய நிர்வாக பெருமக்கள், இமாம் ஹஜரத் அவர்கள், ஜமாத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ஈருலகத்திலும் நிறைவான நற்கூலியை நிறைவாக தர வேண்டும் என்று துஆ செய்தவனாக
கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நல்ல விஷயங்களை கேட்க சொல்கிறான். நல்ல உபதேசங்கள் தான் திருந்தி வாழ வேண்டும், சரியான வாழ்க்கையிலே பாதையிலே நடக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் உடையவர்களுக்கு உபதேசம் பலன் தரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். நிச்சயமாக உபதேசம் செய்வது சரியான பாதையில் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மூமின்களுக்கு அது நிச்சயமாக பலன் தரும் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறார். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு நாட்டுக்கு கவர்னராக செல்லக்கூடிய முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் யமன் நாட்டுக்கு கவர்னராக போகக்கூடிய முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்துதான் அனுப்பி வைத்தார். வெறுமனே போய் வாருங்கள் என்று அனுப்பவில்லை. யமன் நாடு புதிய இடம், புதிய கலாச்சாரம், புதிய உணவு. யமன் நாடு உலக வரைபடத்தில் எந்த திசையில் இருக்கிறது என்று அவருக்கு தெரியாது. அந்த நாட்டின் ஆட்சியாளராக அவர் போகிறார். 20 வயது இளைஞர், ரொம்ப பழுத்த அனுபவசாலிலாம் கிடையாது, 20 வயது இளைஞர். இன்னைக்கு 20 வயது இளைஞரை நம்பி ஒரு பொருளை வாங்கிட்டு வான்னு சொல்ல முடியல. தரமான பொருளை பார்த்து வாங்கவோ அல்லது ஏமாறாமல் அவர் வெற்றியோடு திரும்பி வருவார் என்பதை நம்மால் சொல்ல முடியாது. 20 வயது இளைஞரை எவ்வளவு தூரம் உருவாக்கி இருந்தால் ஒரு வல்லரசு, யமன் நாடு அப்பொழுது ஒரு வல்லரசு, அரசியலில் அவருக்கு அரிச்சுவடி கூட தெரியாது. அப்படிப்பட்ட முஆத் இப்னு ஜபலுக்கு மார்க்க கல்வியை வழங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க கல்வியை வழங்கினார்கள். குர்ஆனுடைய கல்வி ஞானத்தை வழங்கினார்கள். அந்த நேரத்தில் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் பல்வேறு நாடுகள் பெருமானாருடைய அதிகாரத்திற்கு கீழே வந்த நேரம் கவர்னர்களையும் ஜனாதிபதிகளையும் அனுப்ப வேண்டியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமை. காரணம், அந்த நாடு இஸ்லாமிய தேசமாக மாறிவிட்டது. இஸ்லாமிய ஆட்சியாளரை அங்கே அனுப்ப வேண்டும். யார் அனுப்புறது? சஹாபாக்கள்லாம் மஸ்ஜித் நபவியில் கூடியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். யமன் நாட்டுக்கு கவர்னராக, ஜனாதிபதியாக யாரை அனுப்ப போகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற எதிர்பார்ப்பு எல்லா சஹாபாக்களுக்கு மத்தியிலே இருந்தது. இளைஞராக இருந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எழுப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர்தான் யமன் நாட்டினுடைய ஜனாதிபதி, ஆட்சியாளர். ஏன் இவர் ஆட்சியாளராக நியமிக்கிறேன்? ஆலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராமி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா. ஹலாலையும் ஹராமையும் தெளிவாக தெரிந்தவர், ஹலாலையும் ஹராமையும் தெளிவாக தெரிந்தவர். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்வதை அல்லாஹ் ரசூல் மார்க்கம் அங்கீகரித்திருக்கிறது, எதை செய்வதை அல்லாஹும் ரசூலும் மார்க்கமும் தடை செய்திருக்கிறது, எதை செய்தால் அல்லாஹுவின் திருப்தியை பெறலாம், எதை செய்தால் அல்லாஹுவின் கோபத்தை பெற்று விடுவோம், எல்லாம் தெரிந்தவர் தான் ஆலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராமி. அது தெரிஞ்சா போதும், அவருடைய கையில் வீட்டை அல்ல நாட்டையே ஒப்படைக்கலாம். முஆத் இப்னு ஜபலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டிற்கு அனுப்புகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் கிளம்பி போகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை குதிரையிலே உட்கார வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த குதிரையின் கடிவாளத்தை பிடித்து நடந்து வருகிறார்கள். இன்னொரு ரிவாயத்திலே ஒட்டகம் என்று வருகிறது. அவர் எவ்வளவு சொல்லி பார்க்கிறார், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் நடந்து வருவதா, நான் ஒட்டகத்திலே மேலே உட்கார்ந்து வருவதா, இது சரியல்ல என்று எவ்வளவு மறுத்து பார்க்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இப்பொழுது, நான் எப்பொழுது உங்களை நியமித்தேனோ அந்த நிமிடத்திலிருந்து யமன் நாட்டினுடைய ஜனாதிபதி நீங்கள். நான் வெறும் முஆத் இப்னு ஜபலை ஒட்டகத்தின் மீது உட்கார வைக்கவில்லை, யமன் நாட்டின் ஜனாதிபதியை உட்கார வைத்திருக்கிறேன்.
ஒரு தனி மனிதனாக இருக்கின்ற பொழுது அவருடைய நிலைமை வேறு. ஒரு நாட்டின் அதிபராக கவர்னராக மாறியதற்கு பிறகு அவருக்கு நாங்கள் மரியாதை தர வேண்டும். அதனால் தான் உங்களை உயரத்தில் உட்கார வைத்திருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபலை பார்த்து நபி இப்படி கேட்டார்கள், முஆத், இதா அஸாபக அம்ருன் ஃபமாதா தஃஅல், ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன செய்வாய், இதை எப்படி தீர்ப்பாய்? 20 வயது இளைஞருக்கு ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக நியமித்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறார்கள், முஆத், இதா அஸாபக அம்ருன் ஃபமாதா தஃஅல், ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் என்னப்பா செய்வேன்னு கேட்டார். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்திலே அதற்குரிய தீர்வை தேடி பார்ப்பேன், குர்ஆனிலே அதற்குரிய அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை நான் தேடி பார்ப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇல்லம் தஜித், அதிலே நீ பெற்றுக்கொள்ளாவிட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கணும், அதில் இல்லாவிட்டால் என்று கேட்கவில்லை, அங்கே உனக்கு தெரியாவிட்டால் என்று கேட்டார். அங்கே இருக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு குர்ஆனிலே இருக்கிறது. குர்ஆனை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது திபியான லிகுல்லி ஷைஇன், எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் விளக்கமாக விரிவாக என்றுதான் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபை அறிமுகப்படுத்துகிறான். திபியான லிகுல்லி ஷைஇன், குர்ஆனை அல்லாஹ் அப்படி அறிமுகப்படுத்துகிறான், அதற்கு விளக்கம் இருக்கிறது. ஆனால் நமக்கு சில நேரம் கிடைக்கலாம், நம்முடைய அறிவு குறைந்து இருக்கின்ற காரணத்தினால், ஆயுத்திறன் கம்மியாக இருக்கின்ற காரணத்தினால் அதில் நமக்கு கிடைக்காமல் போகலாம். முயற்சி செய்தோர் வெற்றி பெறுவார்கள். சமீபத்தில் நீங்கள் ஒரு காணொளி காட்சியை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஒரு பிள்ளை 6 வருஷமா எந்த கேள்வி கேட்டாலும் குர்ஆனிலிருந்து பதில் சொல்கிறாள். முயற்சியும் பயிற்சியும். 6 வருஷமா எந்த கேள்வியை கேட்டாலும், லெபனானை சார்ந்த ஒரு பிள்ளை 6 ஆண்டு காலமாக நீங்கள் எதை கேட்டாலும் குர்ஆனுடைய வசனத்தை அதற்கு பதிலாக தருகிறார். சமீபத்தில் வந்த காணொளி காட்சி. மார்க்க அறிஞர்கள் நிறைந்திருக்கின்ற சபையில் ஒருவர் கேட்கிறார், மஸ்மு அபீக், உங்க அத்தா பேர் என்ன என்று கேட்கிறார். எப்படி பதில் சொல்ல முடியும்? அந்த பிள்ளை அழகாக பதில் சொல்கிறது, இஸ்முஹு அஹ்மத், குர்ஆனுடைய வசனம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரை பற்றி சொன்ன வசனம், வமுபஷ்ஷிரம் பிரஸீலின் யம்தி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால் ஒரு தூதர் வருவார், அவருடைய பெயர் அஹ்மத். அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது. அவங்க அத்தா பேர் அஹ்மத், இந்த பிள்ளை இஸ்முஹு அஹ்மத், அவருடைய பெயர் அஹ்மது. இன்னொருவர் கேட்கிறார், கம் உம்ரிகி யா பின்தி, மகளே உன் வயசு எத்தனை? அந்த பிள்ளை சொல்கிறது, இஸ்னத்தை அஷரத்த அஸ்பாத்தன். குர்ஆன் ஷரீஃபிலே பனு இஸ்ரவேலர்கள் நடந்து சென்ற பாதை 12 கிளை என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை அந்த பிள்ளை ஓதி காட்டுகிறது. இந்த கேள்வி கேட்டுட்டே வர்றாங்க. உன்னுடைய எதிர்கால லட்சியம் என்ன? ஒருத்தர் கேட்கிறார், உன்னுடைய எதிர்கால லட்சியம் என்ன என்று கேட்கிறார். அந்த பிள்ளை என்ன சொல்லு தெரியுமா? லா தஸ்அலு அன் அஷ்யா, சில விஷயங்களை கேட்காதீர்கள். குர்ஆனுடைய வசனம். சில விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களை கேட்காதீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அதை பதிலாக சொல்கிறது. நம்ம பார்க்கின்றவர்களுக்கு தெரிகிறது, இது சரியான முயற்சியும் பயிற்சியும் இருக்கிறது. நிச்சயமாக இந்த பிள்ளை பேசுவது அது சாத்தியமில்லாத விஷயம் அல்ல, முடியும். முயற்சி செய்தது வெற்றி கண்டிருக்கிறது. குர்ஆனில் இல்லாத விஷயங்கள் இல்லை. உனக்கு கிடைக்காவிட்டால் என்ன செய்வாய்? முஆத் பின் ஜபலை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அவர் அடுத்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், பி சுன்னத்தி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதராகிய தங்களின் வாழ்வியல் நடைமுறைகளை வைத்து, சொல் செயல் அங்கீகாரம் என்று சொல்லப்படுகின்ற சுன்னத்தான நடைமுறைகளை வைத்து அதற்கு நான் தீர்வு காண்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் அதிலே இல்லாவிட்டால் என்று கேட்கவில்லை. ஃபஇல்லம் தஜித், அதிலே உனக்கு கிடைக்காவிட்டால் நீ என்ன செய்வ? ஹதீஸும் அப்படித்தான். ஹதீஸில் இல்லாத விஷயங்களே கிடையாது. எத்தனை விஷயங்கள் ஹதீஸில்
கொட்டி கிடக்கிறது தெரியுமா? நாம் அதில் வெட்டி எடுத்த விஷயங்கள் ரொம்ப குறைவுதான். நாம் அதில் வெட்டி எடுத்த விஷயங்கள் ரொம்ப குறைவு. சமீபத்தில் ஒரு நீதிபதி திருப்பரங்குன்றம் விவகாரத்தில், நான் அரசியலுக்கு உள்ளே போக விரும்பல, லேசாக உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒருதலை பட்சமாக தீர்ப்பு வழங்கிய ஒரு நீதிபதி. ஆனால் அவர் வேறு சித்தாந்தம் உடையவர், வேறு பார்வை உடையவர், வேறு கொள்கை உடையவர், எல்லாம் சரி. அவர் எழுதிய கட்டுரையை சமீபத்தில் ஒரு கட்டுரையில் வாசித்தேன். அவர் இஸ்லாத்தை பற்றி எழுதியிருக்கிறார், இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி எழுதியிருக்கிறார். தினமணி சார்பாக சமீபத்தில் ரமலானை ஒட்டி ஈது பெருநாள் மலர் வெளியிட்டிருக்கிறார்கள். தினமணி பத்திரிகையின் சார்பாக உங்களுக்கு கிடைச்சா வாங்கி வீட்டில் வச்சுருப்பீங்க. அதில் ஒரு கட்டுரை அவர் எழுதியிருக்கிறார். அதில் அவர் ஒரு நபிமொழியை குறிப்பிடுகிறார். சமத்துவம் பேணும் இஸ்லாம் தலைப்பு. அதில் அவர் ஒரு ஹதீஸை சொல்லுகிறார். இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுக்கு மத்தியில் வேற்றுமை என்பது கிடையாது, மனிதர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே சமமானவர்கள் என்பதற்கு உதாரணம் உலக மக்கள் எல்லோரும் சீப்பிலே உள்ள பற்களை போன்றவர்கள். நம்ம தலை வாடுறதுக்கு சீப்பு இருக்குதா இல்லையா? அந்த சீப்பில் பற்கள் இருக்கும். ஒன்றும் ஆரம்பத்தில் இருக்கலாம், சிலது நடுவில் இருக்கலாம், சிலது கடைசியாக இருக்கலாம். ஆரம்பத்தில் இருக்கிறதுனால அது உயர்வாகவோ, நடுவில் இருக்கிறதுனால் அது மட்டமாகவோ, கடைசியில் இருப்பதை அதை கேவலமாகவோ நினைக்க முடியாது. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறத அவர் எழுதியிருக்கிறாரே அப்படின்னு நானும் கூகுளில் போய் தேடி பார்த்தேன். ஏராளமான கிதாபுகளில் அந்த செய்தி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அருமையான உதாரணம் சொல்லியிருக்கிறார்கள். சீப்பின் பற்களை போன்று மக்கள் அனைவரும் சமமானவர்கள். சீப்பில் எல்லா பகுதியும் பயன்படுத்துவாங்க. முடி அதிகமாக இருக்கிற பகுதியாக இருந்தால் கொஞ்சம் இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய நடுவில் உள்ள பற்களை வச்சு சீவுவாங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் பற்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதிகளை பயன்படுத்துவார்கள். இன்னொரு உதாரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்கள் சமமானவர்கள் எப்படி என்றால் செருப்பின் வாறுகளை போன்று. அவங்க வார் செருப்பு உதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க. செருப்பினுடைய வார் இருக்குல்ல, ஒரு காலுக்கு 6ஆம் நம்பரும் இன்னொரு காலுக்கு 7ஆம் நம்பரும் போட முடியாது. 2 காலுக்கு 8ஆம் நம்பர்னா 8ஆம் நம்பர் தான், 2க்கும் 9ஆம் நம்பர்னா 9ஆம் நம்பர் தான். ஒழுங்கான எந்த குறையும் இல்லாமல் ஊனமில்லாத கால்களாக இருந்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, எத்தனை எத்தனை தத்துவங்கள், எத்தனை எத்தனை உலகத்திற்கு சொல்லக்கூடிய செய்திகள் ஹதீஸில் கிடைக்கிறது தெரியுமா? சமீபத்தில் ஒரு நாட்டில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால், கத்தார் என்று நான் நினைக்கிறேன், ஒரு பெரிய கால்பந்து போட்டி, கத்தார் தானே, ஒரு பெரிய கால்பந்து போட்டி, உலக கால்பந்து வீரர்கள் உலக போட்டி நடைபெறுகிறது. பெரிய பொருள் செலவு, ஏராளமான கால்பந்து ரசிகர்கள், உலக கால்பந்து ரசிகர்கள் 5-6 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட்லாம் புக் பண்ணி, ஃப்ளைட்லாம் ஃபுல்லாகி, டிக்கெட் ஃபேர்லாம் அதிகமாகிடுச்சு, வந்து குமிகிறாங்க. கத்தார் முழுமையான செலவை ஏற்றுக்கொண்டது வீரர்களை தங்க வைப்பதற்குரிய. எங்கே எந்த போட்டி நடந்தாலும் வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அங்கு மது வகைகள் இருக்கும், விபச்சாரத்திற்குரிய பெண்கள் இருப்பார்கள், இதெல்லாம் இருக்கும். கத்தார் தெளிவாக அறிவித்து விட்டது உலக கால்பந்து சம்மேளனத்தில். இந்த ரெண்டும் அங்கே இருக்காது. மதுவுக்கு அனுமதி இல்லை. யாராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கால்பந்து வீரராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நாட்டின் ஜனாதிபதியாக சிறப்பு விருந்தினராக இருந்தாலும் அங்கே மதுவுக்கு இடமில்லை, விபச்சாரத்திற்கும் நாங்கள் அனுமதி தரமாட்டோம். மற்றபடி வீரர்கள் தங்குவதற்கு உணவு, போக்குவரத்து எல்லாம் நாங்கள் தெளிவாக ஏற்பாடு செஞ்சாங்க. உலகம் ஆவலோடு பார்த்தது. ஆங்காங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளை ஆங்கிலத்திலும் இன்ன பல மொழிகளிலும் எழுதி வைத்திருந்தார்கள். 10,000த்திற்கும் மேற்பட்ட ஹதீஸுகள். அதில் ஒரு ஹதீஸ், ஒரு நாட்டை சார்ந்த ஒரு வீரர் அவர்கிட்ட கேட்குறாங்க, அந்த நாட்டில் தங்கியிருந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன? அவர் சொல்கிறார், ஒரு ஹதீஸ், நிறைய ஹதீஸுகளை போட்டிருந்தாங்க. அதில் ஒன்று, தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகத்து, உங்களை சந்திக்க வருகின்ற சகோதரனை பார்த்து
ஒரு புன்முறுவல் பூப்பது அது இறைவழியில் செய்யக்கூடிய தர்மம். இந்த ஹதீஸ் என்னை நிலைகொலையை செய்துவிட்டது. இந்த உலகத்தில் அவரவர்களுக்கு 1000 வேலைகள் இருக்கும், 1000 கவலைகள் இருக்கும், 1000 எண்ணங்கள் இருக்கும். அவசர உலகம் இது. ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு கையசைப்பதற்கு கூட நேரமில்லாத உலகம் இது. எத்தனையோ சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் போன்ற நகரங்களிலே வசிக்கக்கூடியவர்கள் எதிர் பிளாட்டில் இருப்பார். ஒரே படியாக தான் இருக்கும், படி ஒரு படியாக தான் இருக்கும், அதிலலாம் ஏறி வரணும். பி பிளாக் அவருக்குன்னா ஏ பிளாக் இவருக்கு, 2 பேருக்கும் செருப்பு கலன்ற இடம் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் 10 வருஷம் 12 வருஷம் இருப்பாங்க. அவரை பற்றி இவருக்கு தெரியாது, இவரை பற்றி அவருக்கு தெரியாது. அவர் வர்ற நேரம் வேற, இவர் வர்ற நேரம் வேற. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை நோக்கி வருகின்ற சகோதரன் பல கவலைகளிலே வருவான், பல பிரச்சனைகளிலே வருவான். உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல நெருக்கடிகள் இருக்கலாம். அவரை பார்த்து ஒரு அழகிய புன்முறுவல், இது மனிதாபிமானத்தின் வெளிப்பாடு. அவரை நாம் சிரிப்போடு அவரை அரவணைப்பது என்பது உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தை தருவது. மனிதர்களுக்கு தைரியம் கொடுப்பதற்கு ஆள் இருந்தால் மலையை கூட தாண்டி விடுவார். உற்சாகப்படுத்துவதற்கு ஆள் இருந்தால் எந்த காரியத்தையும் செய்து முடிப்பார்கள். தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, ஊக்குவிப்பதற்கு ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு விற்பான். உற்சாகப்படுத்துறதுக்கு ஆள் இருந்தால் சின்னதாக ஊக்கு வியாபாரம் நடத்திக்கிட்டு இருந்தவர் கூட தேக்கு மர வியாபாரியாக மாறி போய் விடுவார். அந்த உற்சாகத்தை, ஆறுதலை தரக்கூடியது தான் எதிரில் வரக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து ஒரு அழகிய புன்முறுவல் பூப்பது, சிரிப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது என்னை கவர்ந்தது என்று சொல்கிறார். அந்த கால்பந்து முடிந்ததற்கு பிறகு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது உலகத்தின் செய்தி. இப்போ ஹதீஸில் எல்லா செய்தியும் இருக்கிறதே, ஆனால் ஹதீஸிலே உனக்கு கிடைக்காவிட்டால் என்ன செய்ய போகிறாய்? முஆத் பின் ஜபலை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். அவர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் அஜ்தஹிது பி ரஅயி, இந்த ரெண்டுலையும் தேடி கிடைக்கலண்டா என்னுடைய யோசனையை கொண்டு நான் ஆய்வு செய்வேன், குர்ஆனையும் ஹதீஸையும் முன்னிறுத்தி நான் ஆய்வு செய்வேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சிலே தட்டி கொடுத்து இப்படி துஆ செய்தார்கள். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஃபக ரசூலிஹி லிமா யுஹிப்பு வ யர்தா. அல்லாஹ்வுடைய தூதரின் தூதருக்கு, அல்லாஹ்வுடைய தூதரின் தூதருக்கு, தூதருடைய தூதர் இவங்க சார்பாக அனுப்பி வைக்கப்படுறாங்க. தூதருடைய தூதருக்கு அல்லாஹ் விரும்பக்கூடிய, திருப்திப்படக்கூடிய வாழ்க்கையை அர்ப்பணித்த வழங்கிய இறைவனுக்கு புகழனைத்தும் சொன்னார். சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தை பற்றி சொன்னார். முஆத், அந்த நாட்டுக்கு போறீங்க, அந்த மக்களை தொழச் சொல்லி ஏவுங்கள். குத் மின் அக்னியாயிஹிம், அவர்களிடத்தில் பணக்காரர்களிடத்தில் ஜகாத்தை வாங்கி, வத்து அத்திஹா இலா புகராயிஹிம், அங்கிருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அதை நீங்கள் கொடுத்துடுங்கள் தகுதிக்கு ஏற்ப. இவ்வளவுதான் சொன்னாங்க. பொருளாதார புரட்சி. 6 வருஷம் கழித்து முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இங்கே மதீனாவில் ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய, அதுக்கிடையில் பெருமானார் வஃபாத்தாகி விட்டார்கள். நீண்ட வரலாறு. இந்த வஃபாத்துடைய நேரத்தில் முஆத் பின் ஜபல் எப்படி மதீனாவிலே வந்து சேர்ந்தார், பெருமானாரின் வார்த்தை எப்படி உண்மையானது, காற்றை விட வேகமாக செல்லக்கூடிய குதிரை இருந்தும் ஜனாதாவில் கலந்து கொள்ள முடியாத சூழல் உனக்கு வரும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த தடவை நீ வருகின்ற பொழுது என் மன்னரையை தாண்டி செல்வாய் என்று சொன்னார். முன்னறிவு. அவர் எவ்வளவோ கடுமையாக வந்தார், முடியவில்லை. மதீனாவிற்கு உள்ளே அவர் குதிரையிலே வந்து வீழுகின்ற பொழுது பெருமானாரை அடக்கிவிட்டு மண்வெட்டியை தட்டுகின்ற சோசையை கேட்டார். வரலாறு சொல்லும். ஆனால் 6 ஆண்டு காலம் அந்த நேரத்தில் மதீனாவிலே கலீஃபாவாக இருக்கக்கூடிய சையதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தபால் எழுதுகிறார். யமன் நாட்டு ஜகாத் பொருளை என்ன செய்வது, மதீனாவுக்கு அனுப்பட்டுமா என்று கேட்கிறார். கலீஃபா பதில் எழுதுகிறார்கள். முஆத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன சொன்னார்கள்? அங்கிருக்கக்கூடிய பணக்காரர்களிடம் ஜகாத்தை பெற்று அங்கிருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொல்லித்தானே அனுப்பினார்கள். நீங்கள் அங்கே வசூல் பண்ணி இங்கே அனுப்புறீங்களே, உங்களை வசூல் செய்ய அனுப்பவில்லை என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், கலீஃபாவாக இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யமன் நாட்டின் கவர்னராக இருந்த, இப்போ அவருக்கு வயசு 26 வயசு,
26 வயது நிரம்பிய முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதினார். கண்ணியத்திற்குரியவர்களே, முஆது பின் ஜபல் திரும்ப பதில் எழுதுகிறார். மேன்மை தங்கிய ஹலீஃபா அவர்களுக்கு, நீங்கள் சொன்னது உண்மைதான். அங்கு இருக்கக்கூடிய பணக்காரர்களிடம் ஜக்காத்தை வசூல் செய்து அங்கிருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தர வேண்டும் என்பதுதான் என் கண்ணினும் மேலான உயிரினும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு. ஆனால் இப்பொழுது இங்கே ஜக்காத்தை வாங்குவதற்கு தகுதியான ஏழைகளே இல்லை. ஏழைகள் இல்லாத தேசமாக யமன் தேசம் மாறிவிட்டது. எல்லோருமே ஜக்காத்தை கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் தானே தவிர வாங்குவதற்கு யாருமே தகுதி இல்லை. மிகச்சரியாக 6 ஆண்டுகளில் ஏழ்மை இல்லாத ஒரு நாடாக யமன் நாட்டை மாற்றிவிட்டு அவர் பொருளாதாரத்தை எல்லாம் மதீனாவிற்கு அனுப்பிவிட்டு ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிக்கிறார். இனி இந்த நாடு பொருளாதாரத்தில் தன்னிறைவை அடைந்து விட்டது. இனி முஆது பின் ஜபலுக்கு இங்கே வேலை இல்லை, வேறு யாரையாவது கவர்னராக நியமித்துக் கொள்ளுங்கள் என்று மதீனாவின் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு தபால் எழுதுகிறார். 26 வயதில் 6 ஆண்டுகளில் ஒரு பெரிய வல்லரசை என்னவென்று தெரியாத, உணவு தெரியாத, கலாச்சாரம் தெரியாத, பண்பாடு தெரியாத ஒரு வல்லரசை ஏழ்மையிலிருந்து மீட்டு எல்லோரையும் பணக்காரர்களாக மாற்றிவிட்டு வாங்கும் கரங்களாக இருந்தவர்களை கொடுக்கும் கரங்களாக மாற்றிவிட்டு வந்துதான் மதீனாவில் திருமணம் முடிக்கிறார். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, 6 ஆண்டுகளில் அவரை இவ்வளவு பெரிய உலக சாதனையை செய்ய வைத்தது யார்? பெருமானாரின் 5 நிமிட உபதேசம் தான். 5 நிமிட இந்த பயான் தான். அது உள்ளத்திலே ஆழ பதிந்து வேர்விட்டு அது விருட்சமாய் மாறியது. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திற்கும் பெருமானாருக்கும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய வரலாறுகள் நின்று பேசக்கூடிய அளவிற்கு ஒரு தெளிவான வரலாறை தந்தவர்கள் சஹாபாக்கள். அப்படியானால் உபதேசத்தை தர வேண்டியது நம்முடைய கடமை, சமுதாய தலைவர்களின் கடமை. அதனால் தான் வெள்ளிக்கிழமையிலும் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் சமுதாயத்திற்கு நல்ல பிற கருத்துக்களை ஆலிம்கள் அள்ளி தருகிறார்கள். அதற்கு நிர்வாக பெருமக்கள் உதவி செய்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பு. எனக்கு தந்திருக்கிற தலைப்பு பிள்ளைகளை உருவாக்குவதில் பெற்றோர்களின் கடமைகள். பிள்ளைகள் என்பவர்கள் முதலில் அல்லாஹ்விடமிருந்து தரப்பட்ட ஒரு நிஅமத், பெரும் பாக்கியம் என்பதை பெற்றோர்கள் முதலிலே உணர வேண்டும். சாதாரண விஷயம் அல்ல. ஒரு காலம் இருந்தது, அல்லாஹ் ஏராளமான பிள்ளைகளை கொடுத்தான். 13 பிள்ளைகள், 15 பிள்ளைகள். எங்களுடைய தாயாருக்கு 10 பிள்ளைகள். 3 பேர் இறந்து விட்டார்கள் குழந்தையிலேயே. 7 பேர் அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஹயாத்தாக இருக்கிறோம், உங்கள் போன்றவர்களின் துஆவினால். அப்படி நாம் கேள்விப்பட்டோம். 15 பிள்ளைகள், 13 பிள்ளைகள், 10 பிள்ளைகள். காலம் சென்றது. இப்ப நிலைமை என்ன? பெரும்பாலான தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் ஆங்காங்கே பெட்டிக்கடைகளை போன்று உருவாகிவிட்டது. பல்வேறு காரணங்கள், அறிவியல் ரீதியான காரணங்கள் சொல்லுவார்கள். உணவிலே நஞ்சு, காற்றிலே விஷம், தண்ணீரிலே நஞ்சு, உடலிலே சத்தில்லை, எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் குழந்தை பாக்கியம் என்பது நபிமார்களிலிருந்து எல்லோரும் ஆசைப்பட்ட விஷயம். நபிமார்கள் எதற்காவது இந்த உலகத்தில் ஆசைப்பட்டிருக்கிறார்களா? இல்லை. மண் வேண்டும், பொன் வேண்டும், பொருள் வேண்டும், பதவி வேண்டும் ஆசைப்பட்டதில்லை. குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார். ஜகரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய புலம்பலையும் தவிப்பையும் துஆவையும் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறான். லா ததர்னி ஃபர்தன், இறைவா என்னை தனி மனிதனாக விட்டு விடாதே. லா ததர்னி ஃபர்தா, சூரத்து மரியமிலே ஜகரியா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய புலம்பல் துஆ வேதனையை வெளிப்படுத்துவதை அல்லாஹ் பதிவு செய்கிறான். லா ததர்னி ஃபர்தா, இறைவா என்னை தனி மனிதனாக விட்டு விடாதே. வான்த கைருல் வாரிசீன், வாரிசுகளை தரக்கூடியவர்களில் நீ மிகச்சிறந்தவனாக இருக்கிறாய். நீ நினைத்தால் தர முடியும். நடக்கிற நிகழ்வு, பார்க்கிற காட்சி மனிதனுக்கு நல்ல பல சிந்தனைகளை உருவாக்க வேண்டும். ஒரு காட்சியை பார்க்குறோம்னா நல்ல பல சிந்தனைகளை உருவாக்க வேண்டும். எனக்கு முன்னாடி பேசிய
அறிமுக உரையை நிகழ்த்திய மரியாதைக்குரிய செயலாளர் அப்துல் ரஷீத் பாய் ஒரு செய்தியை சொன்னாங்கல்ல, காய்ந்த சருகு கீழே விழுவதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய வேதத்திலே பதிவாகி இருக்கிறது. குர்ஆன் சொல்கிறது, மா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்தி வலா ரத்பின் வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் இல்லா யஅலமுஹா, அல்லாஹ்வுக்கு அது தெரியாமல் விழுவதில்லை. ஒரு மரத்தில் காஞ்ச இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு தெரியாமல் அது விழுவதில்லை. வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்தி, பூமியின் இருளிலே இருக்கக்கூடிய புதைத்து வைக்கப்பட்ட வித்துக்கள், மரத்தினுடைய விதையை வைக்கிறோம் அல்லது நெல்லை நாம வயலில் தூவி அப்புறம் மரம் அடித்து அது மண்ணை சமமாக ஆக்கி அந்த பூமியின் இருளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வித்து, வலா ரத்துபின் வலா யாபிஸ், காய்ந்ததாக இருந்தாலும் அது ஈரமாக இருந்தாலும் இல்லா ஃபீ கிதாபின் முபீன், பகிரங்கமான அந்த எழுதப்பட்ட புத்தகத்தில் இல்லாமல் இல்லை. சாதாரணமாக நடந்து போகும்போது ஒரு இலை கீழே விழுந்தாலும் நமக்கு இந்த வசனம் ஞாபகத்திற்கு வர வேண்டும். ஒரு காய்ந்த இலை கீழே விழுவதாக இருந்தாலும் படைத்த ரப்புக்கு தெரியாமல் நடப்பதில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் நடைபெறுகின்ற நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பில் தானே நடக்கிறது. எனவே அல்லாஹ் அறியாமல் நம் வாழ்வில் எதுவும் நடந்துவிட இயலாது. எனவே நம் வாழ்வில் நல்லது நடப்பதும் கெட்டது தடுக்கப்படுவதும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது என்ற எண்ணம் வர வேண்டும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்துச்சு. பூட்டப்பட்ட அறையில் பைத்துல் முகத்தஸில் ஒரு இளம்பெண், கன்னிப்பெண், தன்னுடைய உறவுக்கார பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தங்க வைத்திருக்கிறார்கள். அந்த அறையின் சாவி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கையில் இருக்கு, யாரும் திறக்க முடியாது. அந்த இடத்தில் சாப்பாடு கொண்டு போனா உணவு அங்கே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், ஒரு தடவை நடந்தால் பரவாயில்லை, ஒவ்வொரு தடவையும் போகும்போது அங்கே சாப்பாடு. குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியா வஜத இந்தஹா ரிஸ்கா, அங்கே ஒவ்வொரு முறை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போகும் பொழுது அங்கே ரிஸ்க் இருக்கிறது. அறை சாவி நம்மிடம் இருக்கிறது, தன்னை தவிர வேறு யாரும் அதை திறப்பதற்கு அனுமதி இல்லை. இவங்க பெரிய தகப்பனார், தாயாருடைய சகோதரியை திருமணம் முடித்து பெரிய தகப்பனார். ஆனால் அங்கே ஏற்கனவே உணவு இருக்கிறது. உணவு இருப்பது ஆச்சரியமல்ல, பழங்கள் இருக்கிறது. பழங்கள் இருப்பது ஆச்சரியமல்ல, அந்த காலத்தில் சீசனில் கிடைக்காத பழங்கள் அங்கே இருக்கிறது. அப்போ கேட்குறாங்க, அன்னாலக்கி ஹாதா, உனக்கு இது எங்கிருந்து கிடைத்தது, எப்படி கிடைச்சிச்சு, என்ன தவிர வேறு யாருக்கு வேணாலும் தர முடியாத, யார் தந்தா? காலத்து ஹுவமின் இந்தில்லா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு கிடைத்தது என்று சொன்னார்கள். வாசத்திற்குரிய ஜமாத்தார்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மனதில் தைத்தது அந்த வார்த்தை. பூட்டப்பட்ட அறையில் யாரும் இல்லாமல் சுவனத்து உணவுகளை, பழங்களை மலக்குமார்களின் துணையோடு அந்த பழங்கள் கிடைப்பதற்குரிய காலங்கள், பருவ காலங்கள் இல்லாவிட்டாலும் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற இறைவன். இதெல்லாம் புற காரணங்கள். ஒரு இடத்துக்கு ஒரு பழம் வரணும்னு வைங்க, அந்த பழம் கிடைக்கிற சீசனாக இருக்கணும், வெளியில் மார்க்கெட்டில் அந்த பழம் கிடைக்கணும், அதை ஒரு ஆள் வாங்கணும், நாம் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து தரணும். இதுதான் புற காரணங்கள். இதில் எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் என்றால், குழந்தை பெறுகின்ற பருவத்தை இழந்துவிட்ட எனக்கு அல்லாஹ் ஏன் பிள்ளையை தர முடியாது? அதனால்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அங்கேயே துஆ செய்தார்கள். அந்த ஞானம் கிடைத்த இடம் மெஹராப். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, அங்கேயே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். قال ربي هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء. இறைவா, நல்ல சந்ததியை எனக்கு அன்பளிப்பாக தா. பிள்ளைகள் கிடைப்பது மட்டும் பாக்கியம் அல்ல, நல்ல சந்ததிகள் கிடைப்பது பெரும் பாக்கியம். நல்ல சந்ததி, துர்ரியத்தம் தையிபா, இன்னக்க சமீஉ துஆ, நீ பிரார்த்தனைகளை செவியேற்கக்கூடியவன் என்று துஆ செய்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளை என்பது பெரும் பாக்கியம், சாதாரணமான விஷயம் அல்ல.
குர்ஆன் ஷரீஃபை ஆய்வு செய்து பாருங்கள். நான் வெறுமனே ஓதுங்கள் என்று சொல்லுகின்ற காலமெல்லாம் மலையேறி போய்விட்டது. குர்ஆனை ஆய்வு செய்யுங்கள். அல்லாஹ் அதில் குழந்தையை பற்றி பேசுகின்ற இடங்களிலெல்லாம் ஹிபத் என்ற வார்த்தையை தான் அல்லாஹ் சொல்லுவார். ஹிபத்னா என்ன? அன்பளிப்பு. ஹிபா, அல்லாஹ் தரக்கூடிய அன்பளிப்பு தான் குழந்தை. குழந்தையை பற்றி வரக்கூடிய இடங்களிலெல்லாம் இப்போ ஓதி காட்டிய வசனம், நப்பி ஹபிலி, இறைவா அன்பளிப்பாக கொடு. உலக மனிதர்களை அல்லாஹ் 4 வகையாக பிரிக்கிறான். யஹபலிமைய ஷாவு இனாசன், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளாகவே அன்பளிப்பாக கொடுக்கிறான். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 9 பெண் குழந்தைகள். அல்லாஹ், ஒரு ஆண் குழந்தை கூட இல்லை. நம்ம அந்த மாதிரி உள்ள ஆளை உலகத்தில் பரிதாபத்திற்குரிய ஆளாக பார்ப்போம். என்னங்க நல்ல மனுஷன், ஆனால் பாவம், எல்லாமே பொம்பளை பிள்ளை. என்ன பாவம்? அல்லாஹ்வுடைய லிஸ்ட்டில் அவர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அல்லாஹ் சொல்லுகிறான், யஹபலிமைய ஷாவு இனாசன், தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளாக அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுப்பான். ரசூலுல்லாவுடைய குவாலிட்டி அது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஹிப்புல் பனாத், பெண் குழந்தைகளை பிரியப்படுங்கள். ஆனால் அபுல் பனாத், நானும் சில பெண் பிள்ளைகளுக்கு தான் தகப்பனாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஒரு அறிஞர் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், பெண் பிள்ளைகள் என்பவர்கள் கண்ணாடி குடுவைகளை போன்றவர்கள். அது எல்லாரும் தலையிலையும் ஏற்றி விட முடியாது. பக்குவமாக யார் கொண்டு போய் சேர்ப்பாரோ அவற்றை தான் கண்ணாடி பொருட்களை கொண்டு போய் தர முடியும். அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தருகிறான். பெண் பிள்ளைகள் உண்மையிலே பாக்கியமானவர். கண்ணியத்திற்குரியவர்களே, 2வது வகையை அல்லாஹ் சொல்கிறான், யஹபலிமைய ஷாவு துகூர், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் பிள்ளைகளை தருகிறான். 3வது பிரிவினர்கள் அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரான வ இனாசா, தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் பிள்ளைகளை தருகிறான், பெண் பிள்ளைகளை தருகிறான். 4வது அல்லாஹ் சொல்கிறான், யஜஅலு மைய ஷாவ அகீமா, தான் நாடியவர்களை தான் குழந்தை இல்லாதவர்களாக அல்லாஹ் ஆக்குகிறான். இந்த 2 செய்தி அல்லாஹ் சொல்றான். குழந்தை இல்லாதவங்களை நம்ம கேவலமாக பார்க்கக்கூடாது. 2 செய்தி அல்லாஹ் சொல்றான். தான் நாடி அல்லாஹ் தான் அவர்களை அப்படி ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பேரில் நடக்கிறது. அல்லாஹ் தான் அப்படி ஏற்படுத்தி இருக்கிறான். 2ஐயும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதனுடைய ரகசியத்தை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அப்ப குழந்தைகள் அன்பளிப்புகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பளிப்புகள் நம்மிடத்திலே தரப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் அதை மிகச்சரியாக பொறுப்போடு கவனத்தோடு வளர்த்தெடுப்பது ஒவ்வொரு பெற்றோர்களின் மீதும் கட்டாய கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலூன் அன் ரஇய்யத்தி, அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். அவரவர்களின் பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அப்போ பிள்ளைகளுடைய பொறுப்பை பற்றியும் நாம் விசாரிக்கப்படுவோம். பிள்ளையை கொடுத்தனே, அந்த பிள்ளையினுடைய நல்வாழ்விற்கு, ஒழுக்கத்திற்கு நீ என்ன பாடுபட்டாய், என்ன முயற்சி செய்தாய்? கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, பிள்ளைகளுக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும்? பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க. இன்னைக்கு அதுதான் இல்லாமல் போச்சு. சொந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் சலாம் சொல்லிவிட்டு வர வேண்டும். குர்ஆனுடைய உத்தரவு. நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் சலாம் சொல்லிவிட்டு வாருங்கள். குர்ஆனுடைய உத்தரவு. பருவ வயதை அடையாத பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே வந்தால் எப்பொழுதெல்லாம் சலாம் சொல்ல வேண்டும்? பருவ வயதை அடைந்த பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே வந்தால் எந்தெந்த நேரங்களில் எல்லாம் சலாம் சொல்ல வேண்டும்? அல்லாஹ் சொல்லித்தாரான். முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அதை சொல்லி வளர்த்துருக்கிறோமா? வீட்டுக்குள்ளே வர்றான் சின்ன பையன் பெரிய பையன், அவங்க சாம தடப்படா திடுபடுன்னு வந்துடுறான். சலாம் சொல்லாமல் வர்றான். ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகள் எல்லாம். ஆனால் மார்க்கம் பிரித்து வைத்திருக்கிறது. பருவ வயதை அடைந்த பிள்ளைகள், விவரம் தெரிந்த பிள்ளைகள்
எந்தெந்த நேரங்களில் சலாம் சொல்ல வேண்டும்? பருவ வயதை அடையாத பிள்ளைகள் எந்தெந்த நேரங்களில் சலாம் சொல்ல வேண்டும்? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறார். பருவ வயதை அடையாத பிள்ளைகள் 3 நேரங்களில் கண்டிப்பாக சலாம் சொல்லிவிட்டு வர வேண்டும். இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணல, ஆனால் 3 நேரம் சலாம் சொல்லணும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஹீன ததஊன சியாபக்கும் மினல் ظஹீரா வ மின் பஅதி ஸலாத்தில் இஷாஇ வ மின் கப்லி ஸலாத்தில் ஃபஜ்ரி. ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் உச்சி வெயிலிலே ஆடைகளை தளர்த்தி இருக்கக்கூடிய நேரத்தில், இஷா தொழுகைக்கு பின்னால், இந்த 3 நேரங்களிலும் சலாம் சொல்லிவிட்டு தான் உள்ளே வர வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபியை சந்திக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. நான் வீட்டுக்குள்ளே போகிறதா இருந்தாலும் சலாம் சொல்லிட்டு தான் போகணுமான்னு கேட்குறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆமாம் சலாம் சொல்லிட்டு தான் போகணும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அந்த வீட்டிலே என்னையும் என் தாயாரையும் தவிர வேறு யாரும் இல்லை, அப்போவும் நான் சலாம் சொல்லிட்டு தான் போகணுமான்னு கேட்குறாரு. ஆமாம் சலாம் சொல்லிட்டு தான் போகணும். 3வது தடவை கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவை பார்த்து சொன்னார், என்ன அபூ ஹுரைரா, திரும்ப திரும்ப சலாம் சொல்லிட்டு தான் போகணுமா? கேட்டுகிட்டே இருக்கீங்கள, உங்களுடைய தாயை அரைகுறையாக ஆடைகள் விலகிய நிலையில் தர்ம சங்கடத்தோடு நீங்கள் பார்ப்பதை விரும்புகிறீர்களா என்று கேட்டார். சலாம் சொல்லாமல் உள்ளே போயிட்டால் அவங்க கொஞ்சம் ஆடைகளை தளர்த்திருப்பார்கள், கொஞ்சம் அப்படி இப்படிமாக ஆடை விலகி இருக்கும். அந்த நேரத்தில் நாமளும் உள்ளே போனால் அவர்களுக்கு சங்கடம் ஏற்படாதா? பிள்ளை வந்துட்டானே என்கிற ஒரு விதமான மனதிலே ஒரு குறுகுறுப்பு தயக்கம் ஏற்படாதா? அப்படித்தான் நீ விரும்புறியா என்று கேட்டார். சலாம் சொல்லிவிட்டு பிள்ளைகள் வர வேண்டும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளிலே பெற்றோர்களின் வளர்ப்பும் முயற்சியும் ஆர்வமும் தெரிய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ரமலான் முடிந்த இந்த மாதம் இருக்கிறதே, ஒவ்வொரு ஊர்களிலும், ஒவ்வொரு மஹல்லாக்களிலும், ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும், ஒவ்வொரு மதரசாக்களிலும் குர்ஆனுடைய மதரசாக்கள், குர்ஆனுடைய கல்வி ஞானம் துவங்குகின்ற நேரம். மாசத்திற்குரிய பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உலக கல்வியை கொடுப்பதிலே நாம் ஆர்வப்படுகிறோம், ரொம்ப அவசியம். உலகத்தில் அந்த கல்வி இல்லாமல் நம்ம பிள்ளைகள் கண்ணியமாக வாழ முடியாது, கை நிறைய சம்பாதிக்க முடியாது, ஒரு கண்ணியமான உலக வாழ்க்கையை வாழ முடியாது என்பதில் மாற்று கருத்துக்கு, இருவேறு கருத்துக்கு இடமில்லை. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் பெற்றோர்களுடைய மதிப்பை, மரியாதையை உணர வேண்டுமானால், உற்றார் உறவினர்களின் கடமைகளை புரிய வேண்டுமானால், அடுத்து இல்லறத்தினுடைய கடமைகளையும் ஒழுக்கங்களையும் புரிய வேண்டுமானால், நம்முடைய பிள்ளைகள் எந்த துறைகளிலே செல்கிறார்களோ அந்த துறைகளிலே ஹலால் ஹராமை புரிய வேண்டுமானால், கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் பயானுடைய நிகழ்வு நிறைவடைந்ததற்கு பிறகு இஷாவுடைய ஜமாத் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் கண்ணியமாக நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கண்ணியமான வாழ்வை ஏற்படுத்துவதற்கு உயர்தரமான கல்வியையும் நல்ல வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பது பெற்றோர்களின் கட்டாய கடமை. அதில் எந்த தவறும் இல்லை, தாராளமாக செய்யலாம். ஆனால் நான் ஒன்றை அடிக்கடி சொல்லுவேன், எப்பொழுதுமே நாம் அவரோடு சேர்ந்தே இருக்க முடியாது, பிள்ளைகளோடு சேர்ந்து நம்மால் தொடர்ந்து பயணிக்க முடியாது. அவர்கள் கல்லூரிக்கு போகின்ற இடங்கள், வேலை வாய்ப்பை தேடிச் செல்லக்கூடிய இடங்கள், வேலையிலே அவர்கள் இருக்கக்கூடிய அலுவலகங்கள், அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள், மற்ற நாடுகள், உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு நம்முடைய பிள்ளைகள் பறந்து சென்று
கல்வி ஞானத்தை பெற்று படிக்கிறதுக்கே போகிறாங்க, வேலை வாய்ப்புகளை பெற்று பெரிய பெரிய இடங்களில் வேலை செய்கிறார்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா இடத்திலும் அந்த பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு சரியான பாதையில் தடுமாற்றம் இல்லாமல் சரியான பாதையில் நம்முடைய பிள்ளைகள் வழிநடக்க வேண்டுமானால் அவர்களுக்கு மார்க்க கல்வியை நாம் அவசியம் கொடுத்தே ஆகணும். குர்ஆனுடைய கல்வி ஞானத்தை அந்த பிள்ளைகளுக்கு நாம் தர வேண்டும். நாம் அவர்களோடு செல்ல முடியாது, ஆனால் அல்லாஹ் எந்நேரமும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறான். மகனே, மகளே, நீ பூட்டப்பட்ட அறையிலும் கூட நீ செய்யக்கூடிய செயல்பாடுகள், நீ நடந்து கொள்ளுகின்ற விதத்தை மனிதர்களுடைய கண்களில் இருந்து வேண்டுமானால் மறைத்து விடலாம். அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற உணர்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு பசுமரத்து ஆணி போல் பதிய வைக்க வேண்டுமானால் மார்க்க கல்வியை நாம் அவசியம் அவர்களுக்கு தர வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறான், மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் வலா ஹம்ஸத்துன் இல்லா ஹுவ சாதிஸுஹும் வலா அத்னா மின் ذلك வலா அக்ஸர இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கான. நீங்கள் 3 பேர் சேர்ந்து ரகசியம் பேசினால் 4வதாக அவன் இருக்கிறான். ஒரு இடத்துல நம்ம 3 பேர் இருக்கிறோன்னு வைங்க, 3 பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது, 4வதாக அல்லாஹ் இருக்கிறான். நம்ம எத்தனை பேர் இருந்தாலும் அல்லாஹ் அங்கே இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் வரணும். இந்த எண்ணம் நமக்கு வரலண்டா நாம் இன்னும் பக்குவம் பெறவில்லை, படிப்பினை பெறவில்லை என்பதுதான் அர்த்தம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா இல்லையா, இங்கே இருக்கக்கூடியவர்களில் நிறைய கல்வி ஞானம் கொண்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க ஒரு சபையில். மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் தான் சொன்னாங்க. தப்பில்லை, சரியான பதில் தான். ஒரு சபையில் அல்லாஹ்வுடைய நபி ஒருவர் இருப்பாரே ஆனால் அவர்தான் எல்லா விதமான கல்வி ஞானங்களும் கற்று தேர்ந்தவர், அவர்தான் சரி. ஆனால் அது சரியான பதில் தான். ஆனால் நபிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் முதலில் ஒவ்வொரு சபையிலும் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் தான் எல்லாரையும் விட நன்கு கல்வி ஞானம் சிறந்தவன் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு உணர்த்தியிருக்க வேண்டும். அதை சொல்லாமல் நான் தான் சொன்னதுனால உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் நிறைய இருக்கிறது என்று அந்த கல்வி பயணத்தை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். இந்த உணர்வை நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்துன் இல்லா ஹுவ ராபிஉஹும், நீங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு இடத்தில் ரகசியம் பேசினால் 4வதாக அல்லாஹ் இருக்கிறான். வலா ஹம்ஸத்துன் இல்லா ஹுவ சாதிஸுஹும், 5 பேர் சேர்ந்து நீங்கள் ஒரு இடத்திலே ரகசியம் பேசினால் 6வதாக அல்லாஹ் இருக்கிறான். வலா அத்னா மின் ذلك வலா அக்ஸர, இதைவிட குறைவான எண்ணிக்கையில் நீங்கள் பேசினாலும் இதைவிட அதிகமாக எண்ணிக்கையில் பேசினாலும் இல்லாஹு மஅஹும், அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். ஐனமா காணும், அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி. இந்த உணர்வை பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து விட்டால் நம்முடைய பிள்ளைகளோடு நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மார்க்க உணர்வு, இந்த மார்க்க கல்வி ஞானம், இந்த குர்ஆனுடைய கல்வி நம்முடைய பிள்ளைகளை சரியான பாதையில் வழி நடத்தும். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வழி நடத்தியதை போன்று குர்ஆன் ஷரீஃப் அழகிய வரலாறு என்று யூசுப் சூராவை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நான் இன்னைக்கு நிறைய பயானிலே அந்த வசனங்கள் நிறைய எடுத்து வைத்திருந்தேன். அல்லாஹ்வுடைய நாட்டம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கிராத் ஓதிய நம்முடைய பள்ளியின் முஅத்தின் ஃபைரோஸ் பாய் யூசுப் சூராவினுடைய வசனங்களை எடுத்து அவர் பேசுகிறார், ஓதுகிறார். நான் நிறைய இன்றைய பயானிலே யூசுப் சூராவினுடைய வசனங்களை நிறைய நான் சொல்வதற்காக வேண்டி குறிப்பாக வைத்திருக்கிறேன். அவருடைய வாயிலும் அல்லாஹ் சூரத்து யூசுஃபினுடைய வசனங்களை அல்லாஹ் வரவழைக்கிறான். பூட்டப்பட்ட அறை. ஏன் இது சொல்றேன்னா, இன்னைக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு, வளர்ந்த பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு அவங்க கையில் செல்போன் இருக்கிறது. இதை தவிர்க்க முடியாது. ஏன்னா வாழ்வில் அத்தியாவசியமான ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக இது மாறிவிட்டது. எல்லாருக்கும் அவசியம்.
எல்லாருக்கும் அவசியம். கல்யாண வீடுகள்லேயே ஒரு காலத்தில் கவரில் அவங்களுக்கு மொய் பணம் வச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ அந்த ஜிபேயினுடைய அந்த பார்கோடு வச்சுக்கிட்டு பெண்ணுடைய தகப்பனார் மாப்பிளுடைய தகப்பனார்லாம் சுற்றி வர்றாங்க. பார்கோடு இருக்கு, ஜிபே போன் பெண்ணுடைய பார்கோடு. எதுக்கு கவரில் வச்சுக்கிட்டு அந்த பணத்தை அவர் கையில் கொடுத்து அதை கொண்டு போய் எடுக்கிட்டு ஒரு ஸ்கேனிங் தான். அவர் அதோட அலைகிறார், ஸ்கேன் பண்ணுறாங்க, எவ்வளோ பணத்தை அனுப்பணுமோ அதை அனுப்புகிறாங்க, அவருக்கு போயிடுது. அப்போ இது தவிர்க்க முடியாது. செல்போன் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாடங்கள், கல்வி, வேலை வாய்ப்புகள், நேர்முக தேர்வுகள், இன்டர்வியூக்கள், கல்வி சம்பந்தப்பட்ட தேடல்கள் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. உலகமே உள்ளங்கையில், இதை தவிர்க்க முடியாது. ஆனால் இதில் ஆபாசங்கள் மலிந்து கிடக்கிறது. நிறைய ஒழுக்கக்கேடான விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகளை தவறான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஆயிரம் விஷயங்கள். ஆபாச வெப்சைட், அது மட்டுமா, நிறைய கேம்ஸ், சின்ன பிள்ளைகளுக்கு கேம்ஸ், நிறைய கேம்ஸ். பிள்ளைகளின் மனதிலே வன்மத்தை வளர்க்கக்கூடிய விளையாட்டு என்ற போர்வையில் 500க்கும் மேற்பட்ட கேம்ஸ்கள், 320 கேம் உலகத்தில் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இஸ்ரேலின் மூலமாக உருவாக்கப்பட்டது. இஸ்ரேல் அந்த நாட்டினுடைய அறிஞர்கள், விவரம் தெரிந்த கல்வியாளர்கள் உருவாக்கிய 350 கேம்ஸ், 500 கேம்ஸில். ஆனால் அந்த நாட்டில் 13 கேமுக்கு தான் அனுமதி. 350 உருவாக்கிட்டு அவன் உருவாக்கினது, 13க்கு தான் அனுமதி. ஏன்? அந்த 13ம் கல்வி சம்பந்தப்பட்டது, விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டது, இராணுவம் சம்பந்தப்பட்டது. அவன் பிள்ளைகளை அவன் எப்படி உருவாக்கியிருக்கான் பாருங்க. ஆனால் 350 கேம்களை உருவாக்கி உலகம் முழுவதற்கும் அதை அவர்கள் விநியோகம் செய்கிறார்கள். சில கேம் பணம் கட்டி விளையாடுவாங்க, சிலது பணம் இல்லாமல். ஏன் தெரியுமா? வளருகின்ற பிள்ளைகளுடைய மூளைகளை வலுக்கடிப்பதற்காக. நம்முடைய பிள்ளைகளுடைய மூளைகள் கற்கும் திறன் அது உலகளாவியது, பறந்து விரிந்து போக வேண்டியது. அதை முடக்கி விட்டார்கள், சுருக்கி விட்டார்கள். இதுதான் அவர்களுடைய லட்சியம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஆப்பிள் போன்ல ஒரு சிம்பிள் இருக்கு தெரியுமா? முழு ஆப்பிள் அல்ல, அது முழு ஆப்பிள் அல்ல. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஆப்பிள் போனுடைய இதில் கொஞ்சம் ஓரத்தில் கடிக்கப்பட்ட ஆப்பிள். ஏன் அது முழு ஆப்பிள் சிம்பிள் வைக்க வேண்டியதானே? ஆப்பிள் சொன்னால் முழு ஆப்பிள் வைக்க வேண்டியதானே? ஏன் கொஞ்சம் கடித்த சிம்பிள்? அவர்கள் தௌராத்தில் உள்ள ஒரு வரலாற்றை ஞாபகப்படுத்துகிறார்கள். தௌராத்துன்னு சொன்னால் தோரான்னு சொல்லுவாங்க. ஒரு கேரக்டருக்கே அந்த பேர் வச்சிருக்கிறான். டோரா பூச்சின்னு சொல்கிறாங்களே, என்னது டோரா பூச்சி? தௌராத்தினுடைய ஆங்கில பெயர் தோரா. அதை ஒரு கேரக்டருக்கு எதன் மூலமாகவோ தங்களுடைய கலாச்சாரத்தை மனதிலே பதிய வைக்கிறார்கள். அது என்ன? ஆப்பிள், கடிக்கப்பட்ட ஆப்பிள். என்ன? சொர்க்கத்தில் தடை செய்யப்பட்ட கனி. அது என்ன பழம்னு குர்ஆன்ல சொல்லப்படலை. ஒரு பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் ஆதம் ஹவ்வாவை தடுத்தான் அல்லவா? அந்த ஆதமை, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 பேரையும் ஷைத்தான் சலனத்தை ஏற்படுத்தினான் என்று குர்ஆன் சொல்லுகிறது அல்லவா? ஃபவஸ்வஸ லஹுமு ஷைத்தான், அந்த 2 பேருக்கும் ஷைத்தான் சலனத்தை ஏற்படுத்தினான் என்று குர்ஆன் சொல்லுகிறது அல்லவா? அது தௌராத்திலும் இருக்கிறது. ஆதம் கடித்த மிச்சம் வைத்த ஆப்பிள் என்பதை ஒரு வரலாற்றை சுருக்க குறியீடாக அதைத்தான் சிம்பிளாக வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். தேவையானதை மட்டுமே அவன் பார்வையிட வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை விட்டோம் அவன் ஒதுங்கி நிற்க வேண்டும். அவன் பார்க்கின்ற, தேடுகின்ற ஒவ்வொரு விஷயமும் அவனுடைய எதிர்கால வாழ்வுக்கு வெளிச்சம் தரக்கூடியதாக, வரமாக, உரமாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும் என்றால் எந்நேரமும் அவரையும் அவருடைய செல்போனையும் நாம் கண்காணிச்சுட்டு இருக்க முடியாது. ஆனால் இறை அச்சத்தை அவர் மனதிலே நாம் பதிய வைத்து விட்டால் அது அவரை வழிநடத்தும், சரியான பாதையிலே அவரை கொண்டு போய் சேர்க்கும். பூட்டப்பட்ட அறைக்குள் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அந்த உணர்வை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்திருந்தார். வளர்ப்பு தாயார், எகிப்து நாட்டு பெண்மணி. உலகத்திலேயே அழகானவர்கள் எகிப்து நாட்டு பெண்மணிகள் தான், எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை.
உலக வரலாற்றை பாருங்கள், எகிப்திய பெண்மணிகள் தான். ஒரு பலகீனமான ஹதீஸ் ஒன்று இருக்கிறது, நாளை சுவனத்தில் ஹூரிலின் பெண்களும் எகிப்திய பெண்களை போன்று இருப்பார்கள் என்று ஒரு பலகீனமான ஹதீஸ் கூட இருக்கிறது. உலகத்திலேயே ஆக அழகான பெண்மணிகள் எகிப்திய பெண்மணிகள். ஆனால் அந்த எகிப்திய பெண்மணிகளையும் விரல வைக்கின்ற, தடுமாற வைக்கின்ற அழகை அல்லாஹ் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தார். திகைத்து வைக்கின்ற அழகு சும்மா கிடையாது. அந்த அம்மாவும் தவறு செஞ்சாங்கன்னா சும்மா சாதாரணமாக நம்ம பழிய போட்டு பேசிடக்கூடாது. அப்படி சில பெண்கள் அங்கே பேசினாங்க. இம்ராத்துல் அசீஸ் துராபிது ஃபத்தாஹா நஃப்ஸிஹா கத் ஷகஃபஹா ஹுப்பா. அசீஸுடைய மனைவி துராவிது ஃபத்தாஹா நஃப்ஸிஹா, தன்னுடைய வீட்டிலே வளரக்கூடிய வாலிபனிடத்தில் தன்னை பறிகொடுத்து விட்டால் அவளை காதல் கண்மூடித்தனமாக ஆக்கிவிட்டதெல்லாம் பேசினாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சு அப்படியே எல்லாரும் வாங்க, ஒரு இடத்துல 2 சப்பா உட்கார வச்சாங்க. அந்த அம்மா எல்லாருடைய கையிலையும் பழத்தையும் கொடுத்து கத்தியையும் கொடுத்து, நான் சொல்லும் போது அறுக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நடுவில் நடந்து போக சொன்னாங்க. குர்ஆன் சொல்லுகிறது வரலாறை படித்து பாருங்கள். நடந்து போகிறாங்க, இப்போ அருங்கன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கொண்டே அறுத்தார்கள் அந்த பெண்மணிகள். கண்ணியத்துக்குரியவர்களே, வாத்தத்துக்குள்ள வாஹிதத்தின் மின்ஹுன்ன சிக்கீனா, ஒவ்வொருவருக்கும் கத்தியை தந்தார்கள். வகாலத்து குருஜ அலைஹின்ன, இப்போ 2 பேரும் அவர்களுக்கு மத்தியிலே நடந்து போ என்று சொன்னார்கள். ஃபலம்மா ரஅய்னஹு அக்பர்னஹு, அவரை பார்த்த பொழுது எல்லோரும் பிரமித்து போனார்கள். பழத்தை அறுத்து முடிச்சு அந்த கத்தி கை விரல்களை துண்டு துண்டாக வெட்டி கொண்டு செல்கிறது. ஆனால் உணர்வு பிறகு நம்மளும் சில நேரத்தில் எதையா செஞ்சுக்கிட்டு பழத்தை அறுத்து கையில் பட்ட உடனே உஷார் வந்தோம், நமக்கு நம்முடைய காயத்தை பார்க்க ஆரம்பித்து விடுவோம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், கத்தன ஐதியஹுன்ன, அவர்களுடைய விரல்கள் துண்டு துண்டாக கீழே விழுகிறது. ஆனால் யாருக்கும் உணர்வில்லை. பார்த்த பார்வையை விளக்காமல் சொன்னார்கள், மாஹாதா பஷரா இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் மனுஷனே கிடையாது, மனித இனம் இல்லை இவர். இன்ஹாதா இல்லா மலக்குன் கரீம், கண்ணியமான மலக்குடைய வகையை சார்ந்தவர், இனத்தை சார்ந்தவன் சொன்னாங்க. அப்போ தான் அந்த அம்மா சொல்லி இருந்தேன், நீ ஒரு தடவை தான் பார்க்குற, நான் அவரோட ஒரே வீட்டில் இருக்கிறேன், என்னை கண்ணில் படுற இடமெல்லாம் சுற்றி சுற்றி வர்றார், எனக்கு இந்த மாதிரி தவறான எண்ணம் வராதா? நான் ஒன்றும் பெத்த மகன் அல்ல, வளர்ப்பு பிள்ளை தான். ஆனால் எல்லா கதவையும் பூட்டிட்டு தவறுக்கு அழைத்த அந்த பெண்ணை பார்த்து 15 அல்லது 16 வயது இளைஞர் சொல்கிறார். அது டீனேஜ் வயசு, தடுமாறுகின்ற வயது, சரியாக முடிவெடுக்க தெரியாத வயது. அப்பொழுது அவர் சொல்கிறார், காலத்து ஹைத்தலக், தன் ஆசைக்கு இணங்குமாறு அந்த பெண் அழைக்கப்பொழுது, மஆதல்லாஹ், அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், அவன்தான் என்னுடைய ரப்பு, என்னை அழகிய முறையில் உருவாக்கி இருக்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை! என்னை என்னுடைய பெற்றோர்கள் உருவாக்கினார்கள், என்னுடைய ஆசிரியர்கள் உருவாக்கினார்கள் என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு மத்தியில் என்னுடைய ரப்பு, அவன் என்னை அழகிய முறையில் உருவாக்கி இருக்கிறான், அவன் இதை செய்வதற்கு எனக்கு அனுமதி தரவில்லை என்று சொன்னால் இரையச்சம் எவ்வளவு ஆழப்பதிந்து போயிருக்கிறது. அதனால தான் ரசூலுல்லாஹ்விடம் ஒரு சபையிலே வைத்து கேட்கப்பட்டது, மனில் கரீமுபுனுல் கரீமுபுனுல் கரீம், கண்ணியமானவருடைய மகன் கண்ணியமானவர், அவருடைய மகன் கண்ணியமானவர், அவருடைய மகன் கண்ணியமானவர், அப்படி ஒரு ஆளை சொல்லுங்க என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தகுதியானவர்கள், தன் பெயரை சொல்லலாம், எந்த தவறும் இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கரீமுபுனுல் கரீமுபுனுல் கரீம், கண்ணியமானவருடைய மகன் கண்ணியமானவர், அவருடைய மகன் கண்ணியமானவர், அவருடைய மகன் கண்ணியமானவர் யார் தெரியுமா? யூசுப் இப்னு யாக்கூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக்கினுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூபினுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இவர்தான் கண்ணியமானவருடைய மகன் கண்ணியமானவர், அவருடைய மகன் கண்ணியமானவர், அவருடைய மகன் கண்ணியமானவர் என்று சொன்னார்கள். இந்த இரையச்சத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாகிய நாம் தர வேண்டும். அது அவர்களை அவர்களுடைய மரணம் வரை வழிநடத்தும்.
இந்த மார்க்க கல்வி ஞானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தராவிட்டால் பெற்றோர்களுடைய மதிப்பை மரியாதையை உணர மாட்டார். நீங்கள் கோடிக்கணக்கில் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களை கொடுத்திருக்கிறீர்கள், வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய வீடு, நிறைய கடைகள், ஏராளமான சொத்துக்கள் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டீங்க வச்சுக்கிறோம். ஒருத்தருக்கு 15 கோடி கொடுத்துருக்கிறீங்க, ஒரு பிள்ளைக்கு 15 கோடியே 50 லட்சம் கொடுத்துட்டீங்க. இந்த கம்மியாக கொடுக்கப்பட்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வாரா? 15 கோடி தந்திருக்கிறாரே நம்ம தகப்பனார், இல்லை ஏற்க மாட்டார். அவனுக்கு 50 லட்சம் அதிகமாக கொடுத்துருக்காரு. அவனுக்கு மெயினான இடத்துல கடையை கொடுத்துருக்கிறார், எனக்கு ஓரஞ்சாரமாக கொடுத்துருக்கிறார். அவருக்கு நல்ல மதிப்புமிக்க சொத்துக்களை கொடுத்திருக்கிறார், எனக்கு மதிப்பில்லாத சொத்துக்களை தந்திருக்கிறார். இருப்பதை கொண்டு இருப்பதை பெரிதென்று நினைத்து பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய அந்த மனம் கிடைக்காததை நினைத்து ஏங்கி பெற்றோர்களை வெறுக்கிறார்கள். பார்க்கிறோம் அல்லவா? மார்க்க கல்வி ஞானத்தை நீங்கள் கொடுத்திருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொத்தே கொடுக்காவிட்டாலும் இந்த பிள்ளை பெற்றோர்களின் மதிப்பை நிச்சயமாக உணருவான். வள்ளுவன் கூட அதை சொல்லுவான், அறிவுடையவர் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடைய எதுவும் இல்லாதவர். இல்லாதவருக்கு எல்லாம் இருந்தாலும் எதுவுமே இல்லாத மாதிரி தான். நீங்க அந்த இடத்துல மார்க்க அறிவும் சேர்த்துக்கங்க. பெற்றோர்களை புரிந்தவர்கள் என்று மார்க்க அறிவை கொடுக்கின்ற இடத்தில் தான் பெற்றோர்களுடைய மதிப்பு என்ன, மரியாதை என்ன என்பதை பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களை இருக்கின்ற இடத்திற்கு பணத்தை அனுப்பிட்டு அவங்க இருக்கின்ற இடத்தில் அவர்கள் நிம்மதியாக இருந்து விடுகிறார்கள். நிறைய பெரியவங்களுக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய பிரம்மாண்டமான வீடு, 1-2 பிள்ளைகள் தான் இருக்கும், நல்ல படிக்க வச்சு எல்லாருக்கும் வெளிநாடுகளில் வேலை, புள்ள செட்டில் ஆகிட்டான் அப்படின்னு சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வயதான பெரியவர்கள் நோய்களின் கூடாரமாக மாறி ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகிறது கூட ஆள் இல்லை. எங்கெங்க பிள்ளைங்க, ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கார், இன்னொருத்தர் லண்டனில் இருக்கிறார், பணம் ஏராளமாக இருக்கு, பேச்சு துணைக்கு ஆள் கிடையாது. இந்த மாதிரி ஆள்களை குறிவைத்து சமூக விரோதிகள் வீடுக்குள்ளே புகுந்து அந்த பெரியவர்களை கொலை செய்து நகையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிற செய்திகள்லாம் பார்க்குறோம். யாருமே இல்லை, பேச்சு துணைக்கு ஆள் இல்லை. பெங்களூரு, ஹைதராபாத் 2 இடங்கள்லையும், சென்னையிலும் கூட நந்தம்பாக்கத்தில் என்ன செஞ்சாங்க, இதை ஒரு கூட்டம் வியாபாரமாக மாற்றிருச்சு. பேச்சு துணைக்கு அந்த மாதிரி நீங்கள் வாங்க, நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம், போய் நல்லா இருக்கிறீங்களா, உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, உங்களுடைய நண்பர்கள் என்ன, யார் யார் கூட படித்தீங்க, உங்களுடைய ஆசிரியர்கள் பற்றி சொல்லுங்கள், உங்கள் அத்தா அம்மாவை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய சிறு வயது பிராயத்தின் அனுபவத்தை சொல்லுங்கள், இளமையை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் செஞ்ச வியாபாரத்தை சொல்லுங்கள், அதில் தோல்வி வெற்றியை பற்றி சொல்லுங்கன்னு 1 மணி நேரத்துக்கு 3000 ரூபா. நான் விளையாட்டுக்கு சொல்லலை, இப்படி சும்மா பேசிக்கிட்டு இருப்பான். இவ்வளவு பேசினாலே போதும், பெரியவங்க நிறைய பேசுவாங்க. காரணம் என்ன, அவர்களோட பணம் இருக்கிறது, உணவு இருக்கிறது, எல்லாம் இருக்கு. மனம் திறந்து பேசுவதற்கு ஆள் இல்லை. பெற்றோர்களிடத்தில் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அல்லது தாங்கள் இருக்கின்ற இடத்தில் அந்த பெற்றோர்களை வைத்து பராமரிக்கின்ற அந்த எண்ணமும் கூட பிள்ளைகளுக்கு இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், பெற்றோர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் வஃபிது லஹுமா ஜனாஹ துல்லி, அவர்களிடத்தில் உங்களுடைய ரெக்கைகள் அனைத்தையும் தாழ்த்தி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன ரெக்கை? மனுஷனுக்கு ஏது ரெக்கை? பறவைக்கு தானே ரெக்கை இருக்குது. ரெக்கையை வைத்து பறவை ரொம்ப உயரமான பகுதிக்கு பறந்து செல்கிறது அல்லவா, அது மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் ஒன்னொன்று ஒரு ரெக்கை. படிப்பு ஒரு ரெக்கை, உங்களுடைய வசதி ஒரு ரெக்கை, சமூகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கௌரவம் ஒரு ரெக்கை, அதெல்லாம் அப்படியே கீழே தாழ்த்தி விட வேண்டும் பெற்றோர்களுக்கு முன்னால் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெற்றோர்களின் மதிப்பை, மரியாதையை உணர வேண்டுமானால் பிள்ளைகளுக்கு நீங்கள் மார்க்க கல்வியை அவசியம் கொடுத்தாக. மன நிம்மதி வேணும்னு வைங்க, மன நிம்மதி, மன அழுத்தம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால்
பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி ரொம்ப அவசியம், கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு மன அழுத்தம் யாருக்கு இல்லாமல் இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு. பணம் இருக்கின்றவர்களுக்கு மன அழுத்தமே இல்லைங்க, அவருக்கு டிப்ரெஷனே இல்லை. சொல்ல முடியுமா? முடியாது. உலகத்தில் அதிகமாக பணம் புரளுகின்ற இடம் எங்கே தெரியுமா? 2 இடம். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக பொருளாதாரம் சுற்றி சுழலுகின்ற அதிகமாக புழங்குகின்ற இடம் 2 இடங்க. ஒன்று போதைப் பொருட்களுடைய வியாபாரிகள், கோடிக்கணக்கில் அவங்களுக்கு டேர்ன் ஓவர் ஆகுது ஒரு நாளைக்கு, ஒவ்வொரு நிமிடத்திற்கும். 2வது சினிமா உலகம். இந்த 2லையும் தான் பல்லாயிரம் கோடிகள் கருப்பு பணமாக அல்லது ஒயிட் மணியாக புழங்குகின்ற இடம். அதிகமான தற்கொலைகளும் இந்த 2 துறையில் தான் நடக்கிறது. சரி, கல்வி இருந்தா தற்கொலை செய்ய மாட்டாங்க. 100க்கு 89% கல்வி ஞானத்தை பெற்றவர்கள் மாநிலம் எது? கேரளா. அதிகமான தற்கொலைகள் நடைபெறுகின்ற இடமாக அது பதிவு செய்யப்படுகிறது. அப்போ கல்வியோ பொருளாதாரமோ மன அழுத்தத்தை தவிர்த்து விடாது. மார்க்க கல்வி ஒருவருக்கு தரப்பட்டு விட்டால் மலை நிலைகுலைகின்ற இடத்திலும் நிலைகுலைய மாட்டார். குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா. நமக்கு அல்லாஹ் எதை எழுதியிருக்கிறானோ, நம்முடைய வாழ்வில் என்ன நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ அதை தவிர வேறு எதுவும் நம்முடைய வாழ்வில் நடந்து விடாது. அவன்தான் நம்முடைய எஜமானன். இந்த வசனம், இதனுடைய கருத்து ஒரு மனிதனின் மனதிலே ஆழமாக பதிந்து விட்டால் அவர் எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாக ஆகார். நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்றேன், சுய புராணம் அல்ல. நிறைய பேர் மாத்திரை போட்டுட்டு தூங்குவாங்க தூக்கத்துக்கு. ஆலிம்களில் பெரும்பாலானவர்கள் மாத்திரை போட்டு தூங்குறது இல்லை, படுத்தா தூங்கிடுவாங்க. எல்லா பகுதிகளிலும் அவர்களுடைய வருமானம் சம்பளம் குறைவுதான், ஆனால் அல்லாஹ் மன நிம்மதியை தந்திருப்பான். தற்கொலை செய்தவர்களை நீங்கள் பட்டியல் எடுத்தால் ஆலிம்கள் இருக்க மாட்டார்கள். ஏன்? அவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லையா? அல்லாஹ் அந்த கல்வியின் மூலமாக அவர்களை பாதுகாக்கிறான், அந்த மன நிம்மதியை தருகிறான். மார்க்க கல்வி, குர்ஆனுடைய கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்துவிட்டால் உலகத்தின் எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் அனுப்பலாம். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி. தவக்குல் கர்மானி அப்படிங்கிற ஒரு ஈரானிய பெண்மணி உங்களுக்கு சொல்றேன். தவக்குல் கர்மானி ஈரானிய பெண்மணி நோபல் பரிசு பெறுகிறார்கள். அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் 2017ஆம் ஆண்டு தவக்குல் கர்மானிக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் வச்சு கொடுக்குறாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸில் கேமரா வெளிச்ச வெள்ளம், உலகத்தின் எல்லா பிரமுகர்களும் இருக்கிறார்கள். தன்னை முழுமையாக மறைத்தவர்களாக, அடையாள அட்டையை அதிகாரிகளிடம் காட்டியவர்களாக மேடையில் ஏறுகிறாள் தவக்குல் கர்மானி. 40 வயது பெண்மணி, ஏராளமான பட்டப்படிப்புகள், ஏராளமான சமூக சேவைகள் செய்கிறார் அந்த அம்மா. மேடையில் ஏறுறாங்க. அமெரிக்காவின் ஒரு நிருபர் கேட்கிறாரு, இவ்வளவு மக்களுக்கு மத்தியில் அநாகரிகமாக இப்படி உங்களை போர்த்தி கொண்டு வருகிறீர்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறார். எது அநாகரிகம்? ஹிஜாப். அந்த அம்மா பதில் சொல்லுது, சரளமான ஆங்கிலம். நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம். அந்த அம்மா சரளமான ஆங்கிலத்தில் பதில் சொல்றாங்க, எது அநாகரிகம்? இந்த உலகத்தில் தோன்றிய ஆதி மனிதன் ஆடை இல்லாமல் இருந்தான். பிறகு மரங்களின் இலைகளை தலைகளை உடுத்தி கொண்டான். குர்ஆனும் சொல்கிறது, ஆதமும் ஹவ்வாவும் பதபிகா யக்ஸிபானி அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னா, சுவனத்தின் இலை தலைகளை ஆடைகளாக பறித்து உடுத்தி கொண்டார்கள். குர்ஆன் சொல்கிறது. அதுக்கு முன்னாடி சுவனத்தின் ஆடைகளை அணிந்திருந்தார்கள். எப்போ அந்த பழங்களை சாப்பிட்டார்களோ அந்த ஆடைகளை அல்லாஹ் கலற்றி விட்டான். அது குர்ஆனுடைய வசனம், சூரத்துல் ஆராஃபில் இருக்கிறது. அப்போ இந்த உலகத்திற்கு வந்த ஆதி மனிதன் மரங்களின் இலைகளை தலைகளை உடுத்தினான். பிறகு கீழாடையை உடுத்தினான். அப்போ ஆடை இல்லாதது அநாகரிகம், கொஞ்சம் வளர்ந்தது இலை தலைகளை உடுத்தியது நாகரிகம். நாகரிகம் வளர வளர ஆடைகள் கூடியது. ஆடைகள் கூடியதுதான்
நாகரிகத்தின் அடையாளம். நான் உச்சகட்டமாக நிறைய ஆடைகளை அணிந்திருக்கிறேன், நான் தான் முழு நாகரிகத்திற்கு சொந்தக்காரி. அடுத்த கேள்வியை கேட்கிறார், வெயிலாக இல்லையா, வெப்பமாக இல்லையா? அந்தம்மா பதில் சொல்கிறார்கள், நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா, நரகத்தின் வெப்பம் இதைவிட கடுமையானது. குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுகிறார். தவக்குல் கர்மானி எப்படி இவ்வளவு நிறைந்த மக்களுக்கு மத்தியில், கல்வியாளர்களுக்கு மத்தியில் தன் மார்க்கத்தின் அந்த உயர்வான ஒழுக்கத்தை தூக்கி பிடித்த அந்த வரலாறு எப்படி வந்தது? பெற்றோர்களால் வழங்கப்பட்ட கல்வி ஞானம். சமீபத்தில் கர்நாடகாவில் முஸ்கான் ஒரு பெண்மணி, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால், ஒழுங்கான ஆட்சி வருவதற்கு முன்னால் நடந்த செய்தி. முஸ்கான்கிற ஒரு கல்லூரி பெண்மணி அத்தனை இஸ்லாமிய எதிரிகளுக்கு மத்தியில் ஹிஜாப் அணிந்து தைரியமாக அல்லாஹு அக்பர் என்ற முழக்கத்தை வைக்கிறாள் என்றால் அந்த கல்வி ஞானத்தை பெற்றோர்களால் வழங்கப்பட்டு விட்டது. இந்த இடத்தில் நான் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். பிள்ளைகள், மாணவர்கள் அல்லது மாணவிகள் அல்லது வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட வேண்டும். பெற்றோர்களுடைய பேச்சை உதாசீனப்படுத்தினால் சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் அதற்கு இந்த உலகத்தில் பதில் விலை கொடுத்தே ஆக வேண்டும். இன்னைக்கு நடந்த ஒரு துயர நிகழ்ச்சி பாருங்க. கரூர் மாவட்டம் வெள்ளவட்டியில் 11 மாணவர்கள், +2 முடித்த மாணவர்கள், ஒரு ஊருக்கு வன இலாக்காவுக்கு தடை செய்யப்பட்ட பகுதி, வன இலாக்காவால் தடை செய்யப்பட்ட பகுதி, யாருக்கோ எப்படியோ பணத்தை கொடுத்து அந்த பகுதிக்குள் நுழைந்து ஒரு அருவி, அபாயகரமான அருவி, அதில் போய் குளிக்க போய் தண்ணீருக்குள் சுழலுக்குள் இழுக்கப்பட்டு 4 பேர் இறந்து விட்டார்கள். 7 பேர் அந்த அபாயத்திலிருந்து தப்பித்து விட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள். இந்த பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் எவ்வளவு எதிர்கால கனவுகளை மனதிலே சுமந்திருப்பார்கள். எல்லாம் ஒரு நிமிடத்தில் முடிந்து விட்டதே. பெற்றோர்கள் தடுத்திருப்பார்களா மாட்டார்களா? தடுத்திருப்பார்கள். தெரிந்தால் தடுப்பார்கள் என்று சொல்லாமல் போயிருப்பார்கள். குர்ஆன் யூசுப் சூராவினுடைய வரலாறு சொல்கிறதுங்க. 7 வயசுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு கண்டாங்க. 7 வயசுல கனவு கண்ட உடனே காலையில் எந்திரிச்சு பிள்ளை அத்தாட சொல்றாங்க, தாப்பனாத்த இன்னி ராயித்து அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ராயித்துஹும் லீ சாஜிதீன். அத்தா 11 நட்சத்திரங்களையும், அஹத அஷர கௌகபன் 11 நட்சத்திரங்களையும், வஷம்ஸ வல் கமர சூரியனையும் சந்திரனையும் நான் கனவிலே பார்த்தேன். எனக்கு எல்லாம் அடிபணிந்து கிடக்கிறது. ராயித்துஹும் லீ சாஜிதீன் 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு என் காலடியில் வீழ்ந்து கிடப்பதாக கனவு ஒன்று கண்டேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. கனவு மட்டும்தான் பார்த்துருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்ப விளக்கம் தெரியாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதனுடைய விளக்கம் தெரியுது. சூரியன் என்றால் தான் குடும்பத்தின் தலைவர் அல்லவா. சந்திரன் என்றால் தன்னுடைய மனைவி. 11 பிள்ளைகள் என்று சொன்னால் 10 பேர் மூத்த மனைவியினுடைய பிள்ளைகள். இவர் 2வது மனைவியினுடைய மகன். 2வது மனைவிக்கு 2 பிள்ளைங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒன்று பின்யாமீன். பின்யாமீனையும் சேர்த்தால் 11 சகோதரர்கள். இந்த 11 பேரும் நட்சத்திரங்கள். இவருடைய அதிகாரத்தின் கீழ், ஆட்சி அதிகாரத்தின் கீழ் குடிமக்களாக வருவார்கள் என்பதுதான் இந்த கனவினுடைய விளக்கம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும். அதனால ஆனால் அதை சொன்னா மகனுக்கு புரியாது. அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மன வளர்ச்சியும் இப்பொழுது இல்லை. மகன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, லா தகுசுஸ் ருபியாக்க அலா இஹ்வத்திக்க. 7 வயசுக்குள்ள கனவை பார்த்துட்டாரு. கனவை அத்தாட்ட சொல்லிட்டாரு. கனவுக்கு விளக்கம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தெரியும். மற்ற 10 பிள்ளைகளும் வளர்ந்த பிள்ளைகள், அவங்களுக்கும் கல்வி ஞானம் இருக்கிறது. அவங்களுக்கும் கனவுக்கு விளக்கம் தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் கனவுக்கு விளக்கம் இல்லைங்க, நிறைய பேருக்கு தெரியும். இவங்க அதில் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட், எக்ஸ்பர்ட், அவ்வளவுதான். மகனை பார்த்து சொன்னாங்க, லா தகுசுஸ் ருபியாக்க அலா இஹ்வத்திக். குர்ஆனுடைய இந்த சூறாவை எடுத்து ஓதி பாருங்க. மகனே, இந்த கனவை உன்னுடைய சகோதரர்களிடத்தில் தயவு செய்து சொல்லிவிடாதே சொன்னாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். 7 வயசுக்குள்ளதான், விளையாட்டுக்குள்ளதான்.
அத்தாவனுடைய சொல்லினுடைய அழுத்தம் உணர்ந்து கொள்ளாமல் கனவை அண்ணன் தம்பிகிட்ட சொல்லிட்டார். எல்லாத்தையும் சொல்லிட்டார், 10 பேருமே சொல்லிட்டார். அப்போ இந்த கனவின் விளக்கத்தை அவர்களும் தெரிந்து கொண்டு எதிர்காலத்தில் இவர் பெரிய ஆட்சியாளராக வருவார், இவருடைய அதிகாரத்தின் கீழ் நாமும் நம்முடைய சகோதரர்களும் பெற்றோர்களும் இவருடைய அதிகாரத்தின் கீழ் குடிமக்களாக வாழ்வார்கள் என்ற கனவின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டதற்கு பிறகுதான் இவரை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார்கள். தந்தையை ஏமாற்றினார்கள், அழைத்து சென்றார்கள், கிணற்றிலே தள்ளினார்கள், அடிமை சந்தையிலே விற்றார்கள். இவ்வளவு சங்கடங்களும் பலா முசீபத்துகளும் ஏற்பட்டது. தந்தையை பிரிகின்ற சோகம், அடிமை சந்தையிலே விற்கப்பட்டது, உள்நாட்டை விட்டு அயல் நாட்டுக்கு அடிமையாக விற்கப்பட்ட சம்பவம், விபச்சார பழி சுமத்தப்பட்டது, சிறைச்சாலையில் சில ஆண்டுகளை கழித்தது. இதெல்லாம் எதனால் வந்துச்சு? 7 வயசில் செஞ்ச ஒரு சின்ன தவறு. அத்தா கனவு சொல்லாதன்னாங்க, சின்ன பிள்ளை சொல்லிட்டார். ஆனாலும் அதன் பலனை அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் உணர வைத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் உணர வேண்டும். ஒரு பிரபலமான இமாம் தஃப்சீர் கஷாப் என்ற ஒரு குர்ஆனுடைய விரிவுரையை எழுதிய ஒரு மிக பெரும் மார்க்க மாமேதை அல்லாமா ஜமக்ஷரி, இடது கால் இழந்து விட்டார். ஒரு நோயினால் துண்டிக்கப்பட்டு விட்டார், படுக்கையில் இருக்கிறார். சந்திக்க வந்தவங்கள்ட்ட, ஏன் நீங்கள் நல்ல ஆளாச்சேன், நல்ல கல்விமான், நல்ல வணக்க வழிபாடுகளுக்கு சொந்தக்காரர், ஏன் இடது காலை இழந்துட்டீங்க? சின்ன வயசில் எனக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, அதனால் இருக்கலாமோன்னு நான் நினைக்கிறேன். என்ன? எங்கள் வீட்டினுடைய ஓரத்தில் கற்கள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு சின்ன சிட்டுக்குருவி காலில் ஒரு நூலை கட்டி நான் விளையாண்டுக்கிட்டே இருந்தேன். சிட்டுக்குருவி காலில் நூலை கட்டி அது நூலை விடுறது, அது போகும், டக்குன்னு இழுக்கிறது, அப்புறம் போகும், அது கல்லுக்குள்ளே போகும், நான் வெளியே இழுப்பேன். சின்ன பிள்ளை தானே, அது அப்படி தானே விளையாட முடியும். எங்கள் அம்மா வெளியில் வந்தவங்க, இதெல்லாம் தப்புப்பா, ஒரு உயிர், அதில் தேவையில்லாமல் விளையாடாதுன்னு சொல்லி பார்த்தாங்க. நான் கேட்கலை. தாயாருடைய வார்த்தை. மீண்டும் வீட்டுக்கு வெளியிலே வந்து என்னுடைய தாயார் முன்னை விட கொஞ்சம் கடுமையாக கண்டித்தார்கள். நான் கேட்கவில்லை. 3வது தடவை நான் அந்த கல்லுக்குள்ள அந்த பறவை, அந்த சிட்டுக்குருவி விட்டுட்டு கொஞ்சம் வேகமாக இழுக்கும்போது ஒரு கால் உடைஞ்சிருச்சு. எங்கள் அம்மா வெளியில் வந்து பார்த்தவங்க, அதுவும் ஒரு உயிர் தான், நீயும் ஒரு உயிர் தான், உன் கால் உடைஞ்சா எப்படி இருக்கும் என்று சொன்னார்கள். இந்த உன் கால் உடையட்டும்லாம் சொல்லலை, கால் உடைஞ்சா எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அதை அங்கீகரித்து விட்டானோ, அதனால்தான் என் காலை இழந்து விட்டேனோ என்று அல்லாமா ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள். பெற்றோர்களுடைய பேச்சை மீறக்கூடிய, தாண்டக்கூடிய பிள்ளைகள் மறுமையில் கஷ்டப்படுவாங்கன்னு இல்லை, இந்த உலகத்திலேயே அதற்குரிய பலனை பெற்றாக வேண்டும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நாங்கள் பெற்றோர்களின் நல்ல துவாவை பெற்றவர்கள், பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பதற்கு ஒழுக்கத்தோடு, மார்க்க கல்வி ஞானத்தோடு, நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் எப்படி கடமைப்பட்டவர்களோ அதை போன்று பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள் என்னவென்றால், எப்படியாவது பெற்றோர்களின் துவாக்களை பெற வேண்டும். நம்முடைய கண்ணியமான வாழ்விற்கு, நம்முடைய உயர்வுக்கு, நம்முடைய மதிப்பு மரியாதைக்கு, சமூக அந்தஸ்திற்கு, அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மக்பூலியத்திற்கு நம்முடைய பெற்றோர்களின் துவாக்கள் ரொம்ப அவசியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேர்களுடைய துவாக்கள், நல்லா மனசில் பதிய வச்சுக்கோங்க. 3 பேர்களுடைய துவாக்கள் ரொம்ப வேகமாக அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. 3 பேருக்காக செய்யக்கூடிய துவா. மொத்தம் 6 பேருங்க இந்த ஹதீஸில். 3 பேருக்காக செய்யக்கூடிய துவா. பொதுவாக நம்ம நோயாளிகள் சந்திக்க போகிறோமா இல்லையா, நம்மிடத்து அவங்க துவா செய்ய சொல்லுவாங்க. நோயாளிகளுக்கு துவா செய்யுங்க சரியாகணும், நம்ம துவா செய்கிறோம். ஆனால் அதை விட அவர் நமக்கு துவா செஞ்சால் அது சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளப்படும். நபி சொல்கிறார்கள், துவா ஒரு மரீது லிஸ்ஸஹீ, ஆரோக்கியமாக இருப்பவருக்கு, நோயாளியாக இருக்கக்கூடியவர் செய்கின்ற துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். காரணம், இப்போ அவர் முசீபத்துகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவர் நிறைய சிரமங்களை அனுபவிக்கிறார், பலகீனமானவர். அவர் நல்லா இருக்கிற ஆளுகளுக்காக துவா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அப்புறம் பயணம் போகிறவங்க நம்மகிட்ட துவா செய்ய சொல்லுவாங்க, துவா செய்யுங்க, நல்லபடியாக பயணம் முடியணும், அல்ஹம்துலில்லாஹ், நாம் துவா செய்யணும். ஆனால் அதை விட அவர் நமக்காக வேண்டி, துவாவுல் முசாஃபிரில் முகீமி,
ஊரிலே தங்கி இருக்கக்கூடியவருக்கு பயணம் போகின்றவர் செய்யக்கூடிய துவா இருக்கிறதே, அது அல்லாஹ்விடத்தில் சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளப்படும். மூணாவது துவா, துஆஉல் வாலிதீல் வலது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி செய்யக்கூடிய துவாக்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கின்ற பொழுது, அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை தருகின்ற பொழுது, அவர்களுடைய லட்சியங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற பொழுது, அவர்களுக்கு கண்ணியத்தை கௌரவத்தை தேடி தருகின்ற பொழுது, அந்த பெற்றோர்களுடைய மனம் நிறைந்து குளுமையடைந்து அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ்வின் அர்ஷை தட்டும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதை அல்லாஹ் அங்கீகரிப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, உயர்வான சந்ததிகளை உருவாக்குவதற்கு பெற்றோர்களின் கடமைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்களின் துவாக்களை பிள்ளைகள் பெற வேண்டும். பெற்றோர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்திகளை எல்லாம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தான். இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த சந்ததிகளாக, குர்ஆனும் ஹதீஸும் போற்றுகின்ற துர்ரியத்தம் தொய்யிபா நல்ல சந்ததிகளாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை, உயர்ந்த கல்வி ஞானத்தை, இறை அச்சத்தை, குர்ஆனுடைய ஹதீஸினுடைய ஃபிக்ஹினுடைய வரலாற்றினுடைய செய்திகளை அவர்களுக்கு மனதிலே ஆழமாக பதிய வைக்கக்கூடிய பெற்றோர்களாக, பிள்ளைகளை உயர்ந்த தரத்திலே உருவாக்கக்கூடிய கடமைகளை, பொறுப்புகளை உணர்ந்து செயல்படக்கூடிய பெற்றோர்களாக, நம்முடைய பேச்சுக்களையும் கேட்டு உயர்ந்த லட்சியத்தை அடையக்கூடிய, உயர்வான கண்ணியத்தை அடையக்கூடிய சந்ததிகளாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு வழங்கிய வல்லான் அல்லாஹு தாலாவிற்கும், மரியாதைக்குரிய கமாலியா இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும், என்னை தொடர்பு கொண்ட மரியாதைக்குரிய ஹஜரத் அவர்களுக்கும், ஜமாத்தார்களுக்கும், தாய்மார்களுக்கும் கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.